வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் கிரி. இது என்னோடய தமிழ் யூடியூப் சேனல். எல்லோரையும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்னக்கு பார்க்க போகிறோன்னா, நான் சமீபத்தில் கோவாவில் இருக்கிற ஒரு தாஜ் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டியில் நான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்றதுன்னா, கோவாவில் அந்த தாஜ் சிடாடே அப்படின்னு சொல்கிற ஹோட்டல், அது ஒரு 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. அது நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு அழைச்சின்னு போயிருந்தாங்க. அந்த ஹோட்டல் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது, நான் பாம்பேயில் தங்கியிருந்து பாம்பேயில் வேலை செய்கிறதுனால பாம்பேலேருந்து நான் கோவாவுக்கு ஐ டுக் அ ஃப்ளைட். என்ன அருமையான ஃப்ளைட் பாருங்கள். மேகம் மூட்டமாக இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் சம்வேர் இன் த மிட் ஆஃப் த இயர். எந்த மாதம் ஞாபகம் இல்லை. பட் இந்த ஃப்ளைட்டில் பறந்து போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருமையான மேகம். இஃப் யூ குட் சி அந்த எங்களோட ஃப்ளைட்டோட நிழல் கூட அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்துருக்கலாம். ஸோ வந்துட்டோங்க, நம்ம ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் அந்த சிப்பாய்களோட படத்தை வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக எஸ்தட்டிக்காக செஞ்சு வச்சுருக்க ஹோட்டலுங்க. இது அந்த பழைய காலத்தில் இந்த போர்ச்சுகீஸ் ரூலிங் இந்தியா, அவங்க வச்சுருந்த பீரங்கி அதெல்லாம் ஒரு புராதன சின்னமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா விஸ்தாரமாக நிறைய பஸ்ஸஸ் நிற்கலாம், கார்ஸ் இறங்கலாம். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹோட்டல். The hotel is called as தாஜ் சிடாடே. இதாங்க ஹோட்டலோட லாபி, ரிசப்ஷன் ஏரியா. இங்கே தான் நாம் செக்இன் பண்ணுவோம். இவங்க ரொம்ப அருமையான ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா பிரைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டவர்னான்றது அந்த ஊரோட லோக்கல் மதுபானம். அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய டெபிக்ஷன் இங்கே வச்சுருந்தாங்க. ரிசப்ஷன் ஏரியாலே ஒரு சின்னதாக ஒரு பார் மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து வெளியே வந்த உடனே இட் இஸ் அ பீச் ப்ராப்பர்ட்டின்றதுனால பீச் ஒரு ஓரமாகவே இருக்குதுங்க. நீங்கள் ஹோட்டலை விட்டு வெளியே வந்த உடனே யூ வில் பி ஏபிள் டு சி த பீச். ரொம்ப அருமையான க்ளீனான ஒரு கடற்கரை, அருமையான ஹோட்டலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேயில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பகல்லையும் சாயங்காலத்துலேயும் அருமையாக உட்காந்து பீச் காற்ற ரொம்ப அருமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் தெரியுது பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். இட் இஸ் ஓப்பன் டே அண்ட் நைட். ஐ திங்க் 7-8 மணி வரைக்கும் திறந்து இருக்குது. அதே போல் அங்கே பீச் ஓரமாக பார்த்திங்கன்னா அந்த டென்ட்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் அண்டு அந்த ஸ்லைடிங் சேர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது லாபியோட இன்னொரு பகுதிங்க. இங்கே லைட்டிங் கூட நேச்சுரல் லைட்டிங், பகலில் வெளிச்சமே எக்ஸ்ட்ரா லைட்டிங்க்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வென்டிலேட்டடாக வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு கெஸ்ட்க்கு இங்கே அழகாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு அருமையான இடங்க. இந்த ஹோட்டலில் ரொம்ப பறந்து விஸ்தாரமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து லைக் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா அந்த ஆர்கிடெக்சரும் அந்த அந்த திங்ஸும் நிறைய கலெக்ட் பண்ணி மெமரபிளியாகவே வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இல்லை. ஆப்வியஸ்லி இது கோவா தான். பட் இங்கே அவங்க வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த செய்யப்பட்ட விதம், அந்த அந்த அழகு எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. லைக் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டலோட லாபியிலேருந்து ப்ரொசீட் பண்ணுறோம் உள்ளே. இங்கே பார்த்திங்கன்னா செக்இன், ஒரு எக்ஸ்ட்ரா செக்இன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவை நம்ம தொடர்ந்து இப்போது நம்ம ரூம்ஸ்க்கு டுவர்ட்ஸாக நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குதுங்க. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி, பட் 2-3 ஃப்ளோர்ஸில் ஒரு ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த பாத்வே டு தி ரூம்ஸ். அதில் இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இட்ஸ் நாட் அ கண்டெம்பரரி டிசைன். பட் தென் அந்த காலத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் இப்போ அதிகப்படியான ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் பார்க்க முடியாது. பட் திஸ் இஸ் அ ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டின்றதுனால அருமையாக அதையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நிறைய ரூம்ஸ் பார்க்குறீங்க. வரிசையாக இதே மாதிரி போயினே இருக்குங்க. நான் தங்கியிருந்த ரூம் இந்த 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 வரிசையிலே லாஸ்ட்டில் இருந்தது. அதே போல் இங்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க. அடிக்கடி க்ளீன் பண்ணினே இருப்பாங்க.
ரூமோட அப்கீப்பும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப டாப் நாச்சாக இருக்குங்க. இப்போ நான் வந்து அந்த வழியாக தான் போயின்னு இருக்கேன். இப்போ இந்த மதில்லாம் இருக்குதுங்களா, அந்த அதில் பார்த்திங்கன்னா ரூம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. வழி எந்த பக்கம் போகிறதுன்னு காட்டியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோங்க. கீழே அங்கே லான் ஏரியா இருக்குது, ரிலாக்ஸிங் ஏரியாவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நிறைய அந்த பழையங்காலத்து கலை பொருட்கள்லாம் சேகரித்து வச்சு அதை எக்ஸ்போ மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் பார்த்துட்டு அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் சொன்ன அந்த கார்டன் ஏரியா இதாங்க, பச்சை பசேல்னு. ரிசப்ஷன் விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்தீங்கனாலே இஃப் யூ வாண்ட் டு சிட் இந்த க்ரீனரி பக்கமாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணுன்னா அருமையான இடங்க. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டென்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடங்க. கொஞ்சம் உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதான். அப்படியே ஸ்விம்மிங் பூலை விட்டு நீங்கள் கீழே இறங்கினதும் இமீடியட்டாக பீச் வந்துடுங்க, கடற்கரை வந்துடும். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி தெரியுதுங்களா உயரமான பில்டிங், அது அவங்களோட அடுத்த இன்னும் கொஞ்சம் லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிங்க, தாஜோடது தான். அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த பீச் பாருங்கள், ரொம்ப அமைதியான, ரொம்ப அதிகமான அலைகள் வராமல் அமைதியான பீச்சு. நீங்கள் அழகாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், குழந்தைங்கள ஆக்ஷன் போகலாம், எந்த பயமும் தேவையில்லை. போயிட்டு ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தள்ளி போகிற வரைக்கும் கொஞ்சம் ஆழம் இல்லாமல் தான் இருக்கும். நான் தண்ணியில் கொஞ்சம் நான் அங்கே கீழே இறங்கி பார்த்ததுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன். அதுபோல் இந்த மணல் பரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைவேட் பீச்சு, அதனால் இங்கே இருக்கிற தங்கியிருக்கிற கெஸ்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ப்ரைவேட் பீச்சுன்றதுனால நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குது. லைக்வைஸ் இங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன் மட்டும் இந்த பக்கம் வந்து போவாங்க. அது கூட ப்ராப்பர்ட்டி கிட்ட வர மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து கோட்டையில் இருக்கிற மாதிரி சுவர்லாம் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, லைக் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி. இந்த பீச்சில் வந்து பகல்லையும் சரி இரவுலையும் சரி ரொம்ப அருமையான இடமா இருந்ததுங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இட் இஸ் குட் டூரிசம் ஸ்பாட் ஃபார் வெளியிலேருந்து வர எல்லா டூரிஸ்ட்டும் வெல்கம் பண்ணுற ஏரியா கோவா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு ஃபேமிலியோடவும் குழந்தைங்களோடவும் இல்லாட்டி தனியாக வந்திருந்தாலும் they were enjoying themselves in the hotel and also in the seashore nearby. இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இங்கே. நாங்கள் இந்த ஹோட்டல் கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் தான், பிகாஸ் இட்ஸ் 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. பட் வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழறோம் நாம், அதனால் நாம் நல்லா சேர்த்து வச்சு சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு நாம் நல்லபடியாக இந்த மாதிரி லக்ஸுரியஸ் ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணலாம். அது என்னோடய அட்வைஸுங்க. அதுபோல் இங்கே இந்த ஹோட்டலோட ரூம்ஸ்க்கு வெளியே இருக்கிற அடுத்த ஏரியா பார்க்குறோம். இதெல்லாம் நைட் ஆனதும் இந்த இடத்துலலாம் வந்து டைனிங் ஏரியா மாதிரி மாற்றிடுவாங்க, அவுட் சைட் டைனிங் மாதிரி. அதே போல் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லான்ஸ் இருக்குது, நடுவில் பாத்வே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான தனியாக ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்ஸ் இருக்குது, அந்த ஸ்விங்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து குழந்தைங்க, நான் இப்போ பகலில் விடிகாத்தாலன்றதுனால யாரும் இல்லை, கொஞ்சம் பகலில் ஆவ குழந்தைங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். அதுபோல் இங்கே எங்கே பார்த்தாலும் நீங்கள் அழகான ஆர்கிடெக்சர் அருமையாக இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக, சில்ட்ரன்ஸ் ஸ்விம்மிங் பூல் தனியாக ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி, அதே போல் அடல்ட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். ஒரு 4.5 feet தான் மேக்ஸிமம் ஹைட்டிங்க, அதனால் பயம் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி ஆடலாம். லைக்வைஸ் இங்கே ஷவரிங்காக ஏரியா வச்சுருக்காங்க. லைக்வைஸ் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே சேர்ஸும் போட்டிருக்காங்க, டென்ஸும் இருக்குது. ரொம்ப அதிகமான சன்லைட்டு படாமல் அங்கே நம்ம அருமையாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் கூட. லைக்வைஸ் இந்த வியூ பார்த்திங்கன்னா அருமையாக இல்லையா? ஸ்விம்மிங் பூல்லேருந்து பார்த்திங்கன்னா உடனே சீஷோர். இங்கே ஆர்டிஃபிஷியலாக ஒரு தண்ணி நெருப்பி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நிஜமாகவே தண்ணி, ரொம்பனே ஒரு கடல். இந்த இடம் அதே போலங்க ரொம்ப அருமையாக நேச்சரோட கலந்தாப்பில் வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கான்க்ரீட் பில்டிங்ஸ். எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் க்ரீனரி இருக்கும், ட்ரீஸ் இருக்குது, லான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதுபோல் இங்கே பார்த்திங்கன்னா நைட் ஆனதும் இந்த சீஷோர் எவ்வளோ ஜகஜோதியம் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து சிட்டி ஏரியா, இது கொஞ்சம் சபர்பில் இருக்குது இந்த ஹோட்டல். ஆனால் அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் சிட்டி ஏரியா, அதனால் அவங்களுக்கு அந்த வெளிச்சம்லாம் தெரியுது.
நைட்லேயும் ரொம்ப கடல் அலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நடந்து போயின்னு இருக்கும்போது அங்கே சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் விச் இஸ் டிபிக்டிங் அந்த காலத்து அந்த போர்ச்சுகீஸ் கல்ச்சரில் அந்த கிட்டார் வாசிக்கிறது, அந்த ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரியான சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. நைட் நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே அருமையாக நடந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து பேசிகிட்டு இருக்கலாம். எந்த பயமும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எப்போ பாரு அங்கே செக்யூரிட்டிக்காக ஆளுங்க ரோந்தில் இருந்துன்னே இருப்பாங்க. ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் இருட்டிடுச்சேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூமில் மட்டும் அடைஞ்சிருக்க தேவையில்லை. அழகாக வந்து பீச்லேயும் என்ஜாய் பண்ணலாம். லைக்வைஸ் நீங்கள் இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பிங்கும் என்ஜாய் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைனிங் ஏரியா, அவுட் சைட் டைனிங் ஏரியா நைட் ஆனதும் இந்த கிரில், ஏன்னா இப்போ இது சீஷோர் ஏரியா இல்லைங்களா, இங்கே நிறைய ஃபிஷ்ஷு, கிராப்ஸு அதெல்லாமே நல்லபடியான அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து லைவ் கிச்சன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. லைக்வைஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ராத்திரி பார்க்குறதுக்கு அந்த லைட்டிங் கீழேருந்து வர்றது அந்த தண்ணியோட கலரை எடுத்து காட்டுது. ஸ்விம்மிங் பூல் ஒட்டி நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஃபுல்லாக டைனிங் ஏரியாங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு காலையிலையும் காட்டியிருப்பேன். இந்த வியூ உங்களுக்கு இப்போ நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தமாக வித்தியாசமாக மாறிடுது. பார்த்தீங்களா, காலையில் கொஞ்சம் கூட பிரைட்டாக நிறைய மக்கள் இங்கேயும் போயின்னு இருந்தாங்க. இங்கே நைட்டில் அந்த வெளிச்சம் போட்டிருக்கிறதுனால சீஷோர் இன்னும் கூட அழகாக தெரியுது பாருங்கள். இது பெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தாங்க. அதனால் இங்கே நிறைய மக்கள் வந்து அவங்களோட பெட்ஸையும் அழைச்சின்னு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்விம்மிங் பூல் ஒட்டி இருக்கிற டைனிங் ஏரியா. ஒரே நேரத்தில் நிறைய பேர் அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நிறைய விஸ்தாரமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹோட்டலில் வெளியிலேருந்து பார்த்தோம். இப்போ என்ன ரூம் காட்டுறேங்க. உள்ள நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பாத்ரூம் ஏரியா இருக்குது. அழகாக ஒரு பாத் டப்பு அண்டு தனியாக டாய்லெட் ஏரியாவும் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்திங்கன்னா ஒரு அருமையான கிங் சைட் பெட்டுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. லைக்வைஸ் ரூமில் ஸ்டடி டேபிள் கொடுத்துருந்தாங்க, டிவி அண்ட் தென் கபோர்ட்ஸ் இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டோம் உள்ள டைனிங் ஏரியாவுக்கு. சாப்பாடு தானே முக்கியம். வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இது டெசர்ட் கவுண்ட்டு ஆரம்பித்த உடனே நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குன்றதுனால நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அழகாக கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. விதவிதமான கன்ஃபெக்ஷனரிஸ் வச்சுருந்தாங்க. கேக்ஸ் இருந்தது, டார்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஸ்வீட்டுங்க. ஐ திங்க் பாதாம் கீர் அண்டு ஏதோ கீர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லட்டு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் இருந்தது. இது வந்து சலாட் ஏரியாங்க. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் காய்கறி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது போல் அழகாக சின்ன சின்ன கிண்ணத்தில் வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அழகாக போயிட்டு நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம். இது வந்து மிக்ஸ்டு குவிசினுங்க. நாட் ஓன்லி இந்தியன் பட் இட் ஹேட் கான்டினென்டல், அந்த போர்ச்சுகீஸ் ஸ்டைல் அந்த மாதிரி ஃபுட்டும் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ பகலில் ராத்திரி அது போல். இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்தியன் ஃபுட்டு. இதுக்கு ஹவுஸ்வே வச்சுருந்தாங்க. இது வந்து பர்மீஸ் ஃபுட்டு வச்சுருந்தாங்க அன்றைக்கி நாங்கள் இருந்த அன்றைக்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு லைவ் கவுண்டருங்க. இதில் வந்து நம்ம மேட் டு ஆர்டர். நம்ம இங்கே வந்துட்டு சொல்லிட்டோன்னா நம்ம என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அதை வந்து உங்களுக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ் கார்னருங்க. இந்த கபாப் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
ஏன்னா 5 ஸ்டார் தாஜ் ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா, அவங்களோட ரெப்புடேஷன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் பேர் எழுதி வச்சுருப்பாங்க. யாரையும் நம்ம கேட்டு குழம்பின்னு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் அந்த கான்டினென்டல் டைப் ஆஃப் ஃபுட்டுங்க. வந்துடுச்சு நம்ம பிரியாணி. இது வரைக்கும் நீங்கள் ஹோட்டலில் நான் சுற்றி காட்டுனதில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்திருக்கும் ஹோட்டலில் ஒரு நாள் விசிட் பண்ணணும், அங்கே தங்கணும்னு சொல்லிவிட்டு. இந்த பிரம்மாண்ட ஹோட்டலோட லிங்க் என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.